நன்றிக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய ஆரம்ப 10 நாள் ரஹ்மத்து, இரண்டாவது 10 நாள் மகுபிரத்து பாவ மன்னிப்பு, மூணாவது 10 நாள் நரகத்திலிருந்து விடுதலை. இப்படியாக மௌலைமார்கள் ஒன்றை கூறுகிறார்கள். இது உண்மையான செய்தியா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள். சகோதரர்களே, இது ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு பெறக்கூடிய ஒரு நீளமான ஹதீஸில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தி பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. அலி பின் ஸைத் பின் ஜதஆன் என்ற பலகீனமான ஒரு அறிவிப்பாளர் வாயிலாக. இந்த அறிவிப்பாளர் இமாம்களால் நிராகரிக்கப்பட்ட, இவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹதீஸ் கலை மேதாவியால் சொல்லப்பட்டவர். அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. இதை நாம் யோசிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் முதல் 10 மட்டும்தான் ரஹ்மத்தா? யோசிங்க. என்ன சொல்வேன்? ரமலானுடைய மாதம் என்றாலே மொத்தமா ரஹமத்துக்குரிய மாதம். ரமலானுடைய மாதம் என்றாலே மொத்தமாக அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கான சந்தர்ப்பமான மாதம். எனவே முதல் 10 தான் ரஹமத்து, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது என்று சொல்லி, இரண்டாவது 10 அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்குரிய காலம் என்று சொல்லி, எங்களுடைய பள்ளி வாயில்களிலே தராவி தொழுவிக்கக்கூடிய இமாம்கள் முதல் 10 ஒரு துவா, அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமீன் என்றோ அல்ல வேறு வடிவிலோ முதல் 10 ரஹ்மத்தை கேட்டு துவா, இரண்டாவது 10 பாவ மன்னிப்பை கேட்டு துவா என்றும், மூணாவது 10 நரக விடுதலை கேட்டும் ஒரு துவா என்று கட்டி அதை தராவி தொழுகையின் நடுவிலே ஓதி ஓதி வருகிறார்கள். முதலாவது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லவில்லை. இரண்டாவது இந்த துவாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மூன்றாவது இவ்வாறு தரம் 10 பிரித்து அந்த துவாவை குறிப்பாக்குறது தேவையற்ற விடயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கும் என்றால் சஹாபாக்கள் சொன்ன ஆதாரமான செய்தி வந்திருக்கும். எனவே ரமலான் மாதம் என்றாலே பரக்கத்து நிறைந்த மாதம், அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த மாதம். அதிலே கடைசி 10 வரக்கூடிய லைலத்துல் கத்ருடைய இரவு மட்டும்தான் அந்த மொத்த ரமலானிலே விசேஷத்துவமான மிக விசேஷமான ஒரு இரவு. அப்ப மொத்த ரமலானும் என்ன? அருள் நிறைந்தது, பாவ மன்னிப்பு நிறைந்தது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கலாம், எப்பயும் கேட்கலாம். மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை ஆதரவு வைத்தும் யார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறானோ உபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் மொத்த ரமலானை சேர்த்து சொல்றாரு. ஆமா, லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்கினாலும் பாவ மன்னிப்பு தனியாக அதற்கென்று ஸ்பெஷலா வழங்கப்படுது என்று வருகிறது. ரமலான் வந்து விட்டால் கெட்ட குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது என்று வருகிறது. முதல் 10 2 வருகிறது இல்லை. எனவேதான் மொத்த ரமலானும் அருளும் பாவ மன்னிப்பு நிறைந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் ரமலான் முழுசாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பையும் நரகத்திற்கு செல்லாமல் இரட்டாக சொர்க்கம் போவதற்கான அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய அருளையும் நாம் கேட்டு பிரார்த்திப்போம். மாறாக குறிப்பாக அந்த தராவியினுடைய இடையிலே நடுவிலே திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய மௌலைமார்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவுக்கும் ரசூலுல்லாஹ்விற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது நாங்களாக வெட்டி காட்டி கொண்ட துவா. அதை எழுதி பாடமாக்குகிறார்கள், அதை எழுதி வைத்து சில புத்தகங்கள் விற்கப்படுகிறது. அதற்கு பின்னால் பெரியதொரு இபாதத் செய்தமாய் கருதுகிறார்கள். அவ்வாறெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு விரும்பிய பாஷையிலே விரும்பியதை ரமலான் முழுதும் கேட்டு அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளுங்கள். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.